ஓகே கைஸ், நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது டிசிடி. நான் உங்கள் ராகுல். இப்போ வந்து நம்ம பிசிசி ஒரு அதிரடியான ஒரு முடிவை வந்து எடுத்திருக்காங்க. இந்த கேஎல் ராகுல், ஹர்திக் பாண்டியா அந்த இஷ்யூவில் மாட்டினாங்க இல்லையா, அதுக்காக அப்படி என்ன பிசிசி வந்து ஒரு அதிரடியான முடிவை எடுத்தாங்க அப்படின்ற ஒரு ஃபுல் இன்ஃபர்மேஷன் வீடியோ தான் இந்த வீடியோ நான் உங்களோட ஷேர் பண்ணிக்க போகிறேன். அதனால் இந்த வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்கள். பார்த்துட்டு உங்களோட ஒப்பீனியனை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் வந்து போஸ்ட் பண்ணுங்கள். இப்போ வந்து காஃபி வித் கரண் அப்படின்ற ஒரு ஷோவில் ஹர்திக் பாண்டியாவும் நம்மளோட கேஎல் ராகுல் இவங்க 2 பேரும் வந்து பெண்களை வந்து இழிவாக பேசுனாங்க, தேவையில்லாத விமர்சனத்தை எடுத்து வச்சாங்க அப்படின்ட்டு வந்து பேசுனதுனால அவங்க மேலே எக்கச்சக்க விமர்சனங்கள் வந்து வர ஆரம்பிச்சிச்சு. இதை அடுத்து வந்து ஆஸ்திரேலியா vs இந்தியாவுக்கான ஃபர்ஸ்ட் ஓடிஐ மேட்ச்லேருந்து இவங்க 2 பேரும் வந்து சஸ்பெண்ட் பண்ணப்பட்டாங்க. இப்போ வந்து பிசிசி வந்து என்ன அதிரடியான முடிவு எடுத்திருக்காங்கன்னா, இவங்க 2 பேருமே வந்து மீதம் இருக்கிற 2 ஓடிஐ மேட்ச்லையும் வந்து விளையாட மாட்டாங்க. அதே மாதிரி நியூசிலாந்து டூர்லையும் வந்து இவங்க 2 பேரும் விளையாட மாட்டாங்க அப்படின்ற ஒரு அதிரடியான ஒரு முடிவை வந்து இப்போ பிசிசி வந்து எடுத்திருக்காங்க. இது என்னை பொறுத்த வரைக்கும் வந்து ஒரு ஹியூஜ் தம்ஸ்அப் தான் நான் வந்து பிசிசிஐக்கு கொடுப்பேன். ஏன்னா எப்போ வந்து தண்டனைகள் வந்து அதிகமாக்கப்படுதோ அப்போதான் வந்து குற்றங்கள் குறையும். இது வந்து நம்ம எல்லாருமே கேட்ட ஒரு விஷயம்தான். ஆனால் வந்து இப்போ இருக்கிற காலகட்டத்தில் வந்து அது நடைமுறையில் இருக்கா அப்படின்னு கேட்டால் ஒரு பெரிய சந்தேகம் தான். அந்த வகையில் வந்து பிசிசிஐ பண்ணது என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு ஹியூஜ் தம்ஸ்அப். அவ்வளோதான், நான் ஒரே வார்த்தையில சொல்லிட்டு போயிடுவேன். சரி, இதுக்கு வந்து ஒரு எக்ஸாம்பிளும் கொடுக்கணும் இல்லையா? அதுக்கு வந்து ஒரு பெரிய எக்ஸாம்பிளே வந்து போன வருஷம் நடந்த பால் டாம்பரிங் இஷ்யூ தான். போன வருஷம் நடந்த பால் டாம்பரிங் இஷ்யூல ஸ்மித், வார்னர், பான்கிராஃப்ட் இவங்க 3 பேர் வந்து பார்த்தீங்கன்னா தேவையில்லாமல் பால் டாம்பரிங் இஷ்யூனால மாட்டி அதுக்கப்புறம் அவங்க எவ்வளோ கஷ்டப்பட்டாங்க அப்படின்றது தான் வந்து பார்த்தீங்கன்னா லைவ் எக்ஸாம்பிளே. இதற்கு அப்புறமேட்டு யாரும் பால் டாம்பரிங் இஷ்யூனாலே யாரும் பண்ண மாட்டாங்க, அதை கனவுல கூட நினைச்சு பார்க்க மாட்டாங்க. அந்த மாதிரி ஒரு கடுமையான தண்டனையை கொடுத்ததுனால தான் அதற்கான ஒரு அவேர்னஸே கிரியேட் ஆச்சு. அந்த வகையில் பிசிசிஐ பண்ணது என்னை பொறுத்த வரைக்கும் 100% கரெக்டான ஒரு காரியமாக தான் நான் நினைக்கிறேன். சரி, ஓகே கைஸ், இப்போ வந்து பிசிசி வந்து இவங்க 2 பேர், அதாவது நம்மளோட ஹர்திக் பாண்டியா, கேஎல் ராகுல் இவங்க 2 பேருக்குமே வந்து ரீப்ளேஸ்மெண்ட்டான பிளேயர்ஸையும் இப்போ வந்து அறிவிச்சிருக்காங்க. அப்படி யாரை வந்து ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா வந்து ஹர்திக் பாண்டியாவுக்கு பதிலாக நம்மளோட தமிழ்நாட்டை சேர்ந்த விஜய் சங்கரை வந்து ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க. அதே சமயத்தில் கேஎல் ராகுலுக்கு பதிலாக வந்து பார்த்தீங்கன்னா சுக்மன் கில் இப்போ வந்து கொல்கத்தா டீம்லலாம் கூட விளையாடிட்டு இருக்காரு ஐபிஎல்ல. அந்த சுக்மன் கில்லை தான் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க. இதில் வந்து நம்மளோட விஜய் சங்கர் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வரப்போகிற 2வது ஓடிஐ மேட்ச்லேருந்து நம்ம இந்தியன் அணியோட சேர்ந்துருவாரு. ஆனால் சுக்மன் கில் வந்து வரப்போகிற நியூசிலாந்து டூரோட தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இந்தியன் அணியோட வந்து சேருவார் அப்படின்ற ஒரு சின்ன அப்டேட்டையும் இப்போ வந்து பிசிசி வந்து சொல்லியிருக்காங்க. சரி, ஓகே கைஸ், நீங்கள் சொல்லுங்கள், பிசிசிஐ பண்ணது கரெக்டுன்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? உங்களோட கருத்துக்களை மறக்காம கமெண்ட் பாக்ஸ் வந்து போஸ்ட் பண்ணுங்க. என்னை பொறுத்த வரைக்கும் அது 100% கரெக்ட்னு தான் நான் நினைக்கிறேன். இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுங்க. இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட மறக்காம ஷேர் பண்ணுங்க. நீங்கள் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் த வீடியோ.